இந்த 4 திட்டத்துல மட்டுமே இதனால பயன்பெறக்கூடிய குடும்பங்களுக்கு மாதம் 4000 ரூபாய் மிச்சமாகுது. 4000 ரூபாய் மிச்சப்படுத்திட்டாரா? அப்படி என்னத்த மிச்சப்படுத்திட்டாரு அவரு? திட்டம் போட்டது பூரா அவர் குடும்ப சொத்து ஏறதுக்கு தான் திட்டம் போட்டாரே தவிர மக்கள் வாழ்றதுக்குலாம் எந்த திட்டமும் போடல. திட்டம் போட்டோன்ற பேர்ல அவங்க செஞ்ச மகா சாதனை என்னன்னா, எங்க கிட்ட இந்த பஸ் பேர் வந்து 10 ரூபாய் இருந்த பஸ் பேரை 29 ரூபாய் ஆக்கி லேடிஸ்க்கு இலவச பஸ் கொடுக்குற பேர்ல ரீலக்ஸ் பஸ் ஒண்ணு விட்டு 40 ரூபாய் புடுங்கினதான் மிச்சம். அப்புறம் அந்த 1000 ரூபாய் கொடுக்குறன்ற பேர்ல மகளிருக்கு வீட்டு வரி வந்து 4500 ரூபாய் இருந்தது. எடப்பாடி வந்து ஆட்சி விட்டு இறங்கும் போது அப்படியே 9000 ரூபாய் ஆக்குனாங்க. இது அப்படியே 9000 ரூபாய் ஆக்குனாங்க. அதுல ஒரு 4500 எடுத்துங்க. கரண்ட் பில் என் வீட்டுல 1500 ரூபாய்க்கு மேல கரண்ட் பில் ஆனதே கிடையாது. 2 ஃபேனு, ஒரு டிவி, 3 டியூப் லைட், ஒரு 0 வாட்ஸ் பல்பு பாத்ரூமுக்கு, அவ்வளவுதான். 1500 ரூபாய், 1200 ரூபாய், 1300 ரூபாய் மேல ஏறினதே கிடையாது. இன்னைக்கு 2500 ரூபாய் கரண்ட் பில். அதான் ஸ்லோ பாய்சன் மாதிரி, அப்பப்போ ஸ்லோ பாய்சன் மாதிரி இவ்வளவு ஏத்திட்டேன் ஏத்தி தொலைச்சிட்டீங்க. என்னத்த சாதனை பண்ணாரு? ஓட்டு கேட்டு வந்தாருன்னு வைங்களா. மக்கள் அவ்வளவு வெறியில இருக்கிறாங்க அவங்க பேர்ல, திமுக பேர்ல. அவங்க ஒண்ணுமே சாதனை பண்ணல. கேட்டா எப்ப பாரு மோடி மோடி மோடி, பணம் வரல பணம் வரல பணம் வரல பணம் வரல. அப்ப மோடி 19 ஸ்டேட்ல ஆள்றாரு. அங்கெல்லாம் பணம் கொடுக்காம தான் ஆள்றாங்களா? அங்கெல்லாம் மக்கள் வாழலையா? நீ மட்டும் தான் இங்க ஆட்சி பண்றியா? மதசார்பின்மை சொல்றிய. உனக்கு மதசார்பின்மை சொல்றதுக்கு உனக்கு இன்னும் யோக்கியதை இருக்குது. திருப்பரங்குன்றத்துல தீபம் 1/2 லிட்டர் எண்ணெய் ஒரு திரியில முடிய வேண்டிய விஷயத்த ஊதி பெருசாக்கி அந்த ஊர் மக்கள் எல்லாம் அடக்குமுறைன்ற பேர்ல அடக்கி இன்னைக்கு வந்து முஸ்லீமுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குற. எந்த அடிப்படையில கொடுக்குற? அப்ப நீ மதசார்பின்மை பத்தி பேசுறதுக்கு உனக்கு யோக்கியதை இருக்குதா? நான் ஓப்பனாவே கேட்கறேன், இதே மீடியா மூலமா. நீ எல்லாம் மதசார்பின்மை பேசுறதுக்கு உனக்கு யோக்கியதை இருக்குதா? 253 கோயில் இடிச்சுக்கிற இந்த வருஷம், இந்த ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷத்துல. அப்படின்னா உனக்கு இந்துக்கள் மேல வெறி நான் கேட்கிறேன். இந்துக்கள் உனக்கு என்ன வெறி? அப்படி